ஹாய் கைஸ், வெல்கம் டு ஓபி இருப்போம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா என்ன பார்க்க போகிறோம்னா வேலட் கலெக்ஷன். இந்த வாலெட் கலெக்ஷன், வெப்பன் கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம். நம்ம தர்ஷன் ப்ரோ பார்த்தீங்க அப்படின்னா ஓபி லாடு ப்ரோ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கமெண்டில் பார்த்தீங்க அப்படின்னா கன் கலெக்ஷன் போகணுன்னு சொல்லியிருக்காரு. நம்ம ஃப்ரெண்டே சொல்லிட்டான், போடாமல் எப்படி. சரி வாங்க, இருங்க ஒரு கண்டை மேட்ச் அடிச்சிருக்கேன், அது மட்டும் கிளைம் பண்ணிட்டு வரேன். அது இது ஓகே சரி வாங்க நம்ம வெப்பன் கலெக்ஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே யாருன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது எப்பவுமே ஃபஸ்ட்டு வர M4A1. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஓல்டு கன் ஸ்கின் பார்த்திங்கன்னா வச்சுருக்கோம். அடுத்து ஒரு ஈவோ, அடுத்து இந்த ஹீரோடி கட்சதாக இருக்குது, அடுத்து அந்த தீமுடி அந்த சும்மா இதெல்லாம் இருக்குது. அடுத்து ஏகே பார்த்திங்க அப்படின்னா ட்ராகன் ஏகே பார்த்திங்கன்னா வச்சுருக்கோம். அப்புறம் ஈவோ ஏகே 6 லெவலில் பார்த்திங்கன்னா வச்சுருக்கோம். அடுத்து சும்மா இந்த டைமுக்கு ஏகே, அப்புறம் சும்மா ஏகேலாம் வச்சுருக்கோம். அப்புறம் இந்த இது ஸ்ட்ரெட் சாமுராய் ஏகே, இது நல்லா இருக்கும் மக்களே, எல்லாருக்கும் ஓசிட்டு கொடுத்தது. இது 8 M4A1 8 இருக்குது, ஏகே 6 இருக்குது. ஸ்கேர் பார்த்திங்க அப்படின்னா 4 இருக்குது. எல்லாமே பர்மனெண்ட்டு. இது ஓல்டே, இதுவும் ஓல்டே. இது மட்டும் அந்த இதில் கொடுத்தது கோல்ட் ராய் வெப்பன் ராயில். அப்புறம் ஈவோ ஸ்கேரு 4 லெவலு வச்சுருக்கேன். ஆமாம். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா க்ரோஸா எனக்கு அவ்வளோ இஷ்டம் இல்லை, என்னால் க்ரோஸா ஒரு ஸ்கின் தான் வச்சுருக்கேன், அது போயா பாஸு. அடுத்து ஃபேமஸாக எனக்கு பிடிக்காது, ஆனாலும் உங்களுக்கு கன் ஸ்கின் வச்சுருக்கேன், 6 வச்சுருக்கேன், அது 5 பர்மனெண்ட்டு. அப்புறம் வந்து எக்ஸமேட்டு நல்லா பிடிக்கும், இதில் வந்து கோழி எக்ஸமேட் வச்சுருக்கேன். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இன்குபேட்ரு, அடுத்து ரெண்டு தீமுடே, மொத்தம் 4 வச்சுருக்கேன், 4 பர்மனெண்ட்டு. அடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சளி பிடிச்சிக்கிச்சு, அதனால் சம்மர் டைமில் சளி பிடிச்சிக்கிச்சு, அது ஆச்சரியமாக தான் இருக்குது. சளி பிடிச்சிக்கிச்சு, அதனால் கொஞ்சம் பண்ணுவேன், அதனால் பொறுத்துக்கோங்க. அப்புறம் இந்த ஒரு ஈவோஸ் AN94. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு அண்டர்சி மிஸ்ட்ரியோட AN94. அடுத்து ஒரு ஈவோன்ற போயா பாஸோட இது AN94. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்மா கிரண்ட் இருக்குது, இது போயா பாஸ், இது என்னதுன்னே தெரில. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆகில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு இன்குபேட்டர் இருக்குது. அப்புறம் இந்த 2 கன் ஸ்கின், இது வந்து போயா பாஸ், இது வந்து அந்த டைமண்ட் ஒன்று, இது அது மீன் டைமண்ட் அடித்ததா இது. அடுத்து வந்து பேராஃபல் வந்து ஒரு ஈவோ பார்த்திங்கன்னா வச்சுருக்கோம். அப்புறம் 2 இந்த கன் ஸ்கின்னு. அடுத்து கிங்ஃபிஷரு எனக்கு பிடிக்காது கைஸ், அதனால் கிங்ஃபிஷருக்கு நான் கன் ஸ்கின் எடுத்துக்க மாட்டேன். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு G36 பார்த்திங்கன்னா 4 கன் ஸ்கின் வச்சுருக்கோம், 4மே தீமுடு, அதில் வந்து ஒன்று மட்டும் டைமுக்கு. அடுத்து வந்து M14 பார்த்திங்க அப்படின்னா 3 வச்சுருக்கோம், அதில் ஒன்று மட்டும் அந்த ஃப்ளேமுடு பீட்டில் வந்து தந்தது. அப்படி SKS பார்த்திங்கன்னா வச்சுருக்கோம், அதில் ஒரு கன் ஸ்கின் எக்யூமே பண்ணலை, டவுன் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு எஸ்விடியில் 2 கன் ஸ்கின் வச்சுருக்கோம், ஒன்று வந்து இந்த போயா பாஸு, இன்னொன்று வந்து சும்மா ஒன்று. அடுத்து வந்து இந்த உட்பேக்கரு, இது வந்து ஈவோ பார்த்திங்க அப்படின்னா 4 லெவலில் வச்சுருக்கோம். அடுத்து 2 தீமுடு கன், இது வந்து போயா பாஸ் கன் ஸ்கின், இது வந்து என்ன கன் ஸ்கின்னு எனக்கு தெரியல, எங்கேருந்து எடுத்துனே தெரில. இது வந்து போயா பாஸ், இது வந்து எங்கேருந்து எடுத்துன்னு எனக்கு தெரில, இது எங்கேருந்து இது கோல்ட் ராயில் கொடுத்தது. கிட்டத்தட்ட இதில் 3 இருக்குது, 3 பர்மனெண்ட். வின்செஸ்டர் சத்தியமாக பிடிக்காது, அதனால் அதுவும் கன் ஸ்கின் எடுத்து வைக்கிறேன். அடுத்து M249, இது வந்து ஏதோ ஏர் ட்ராப்பில் வந்து விழுந்துச்சு. அடுத்து M60, இதில் வந்து நம்ம இட்டாச்சி கொடுத்த நருட்டோ இதில் வந்து இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏர் ட்ராப்பில் விழுந்தது, அப்புறம் ஒரு டைமுக்கு, இது வந்து பர்மனெண்ட் இல்லை. அப்புறம் வந்து 4 இருக்குது, அதில் 4ல் வந்து 3 தான் பர்மனெண்ட்டு. அப்புறம் கார்டில் ஒன்று இருக்குது, அந்த ஒன்று பூயா பாஸ்ன்னு நினைக்கிறேன், அது பர்மனெண்ட்டு. யூஎம்பியில் வந்து 8 இருக்குது, 8ல் பார்த்திங்க அப்படின்னா 6 பர்மனெண்ட்டு. அப்புறம் 5 MP5 இருக்குது, 5 MP5ல் 5மே பர்மனெண்ட்டு, சூப்பரில். இது அந்த ரெட் சாமுராய். BSSல் பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு கன் ஸ்கின் தான் இருக்குது, அது ஒன்று மட்டும்தான் பர்மனெண்ட். MP40ல் பார்த்திங்க அப்படின்னா ரெட்டு கோப்ரா M40 இருக்குது. அடுத்து டிஸ்கோ MP40 இருக்குது. அப்புறம் இந்த 2 M40 இருக்குது, மொத்தம் 5 இருக்குது, 5மே பர்மனெண்ட்டு. P90ல் பார்த்திங்க அப்படின்னா ஈவோ இருக்குது. அடுத்து இந்த தீமுடு தீபாவளி பேஸ் பண்ணது. அடுத்து வந்து இந்த 3, இதில் 5மே பர்மனெண்ட்டு. அடுத்து CG15 யார்கிட்டையுமே இல்லை கன் ஸ்கின், இது கன் ஸ்கின் கொண்டு வரத்துக்கு முன்னாடியே இது வந்து பேன் பண்ணிட்டேங்க கரீனா. அடுத்து வந்து தாம்சன் ஒரு கன் ஸ்கின் இருக்குது, தாம்சன் எனக்கு அவ்வளோவா பிடிக்காது.
வெக்டார் வந்து 3 கன் ஸ்கின் இருக்குது. வெக்டாரை யூஸ் பண்ண மாட்டேன், அதனால கிடச்சது தான் லக்கு. மேக்-10 பார்த்தீங்க அப்படின்னா நிறைய யூஸ் பண்ணுவேன். மேக்-10ல் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் ஃபஸ்ட்டு கன் ஸ்கின். ஃபஸ்ட்டு ப்ரைம் லெவல் 1ல் வாங்குற கன் ஸ்கின் தான். அடுத்து வந்து இந்த 2 இது இருக்குது, இதுதான் ஃபஸ்ட்டு. இது வந்து இன்குபேட்ரு. அடுத்து 3 பைசன் இருக்குது. இது எனக்கு பிடிச்ச பைசன் இதுதான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா M10 பார்த்தீங்க அப்படின்னா 7 இருக்குது. 1 2 7 இருக்குன்னா அதில் வந்து 6 பர்மனெண்ட் மக்களே. இது என்ன M10ன்னு தெரியல, இது ஏர்ட்ராப்பில் கிடச்சிச்சின்னு நினைக்கிறேன். அப்புறம் இது வந்து இப்போ இது அப்புறம் இன்குபேட்ரு இது எங்கே கிடச்சி, இதுவும் ஏர்ட்ராப்பில் தான் கிடச்சிச்சு. 7 6 பர்மனெண்ட்டு. ஸ்கேரில் வந்து ஸ்பேஸில் வந்து 2 இருக்குது, 2ல் வந்து 1 தான் பர்மனெண்ட்டு. M1887 வந்து 4 இருக்குது, 4மே பர்மனெண்ட்டு. மேலே 2 இருக்குது, 2மே பர்மனெண்ட்டு. சார்ஜ் பஸ்ட்டில் வந்து 4 இருக்குது, 4மே பர்மனெண்ட்டு. ட்ரோகனில் பார்த்தீங்க அப்படின்னா 3 இருக்குது, 3மே பர்மனெண்ட்டு. M590யில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒன் ஆஃப் தி ஃபேவரட் கன்னில் பார்த்தீங்க அப்படின்னா 2 இருக்குது, 2மே பார்த்தீங்க அப்படின்னா பர்மனெண்ட். ஸ்னைப்பரில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட AW போனால் 3 கன் ஸ்கின் இருக்குது, 3மே பர்மனெண்ட்டு. கார் 90Kயில் போனீங்க அப்படின்னா 3 இருக்குது, 3ல் 1 தான் பர்மனெண்ட்டு. MI2வில் போனீங்க அப்படின்னா 2 கன் ஸ்கின் இருக்குது, 2ல் 2மே பர்மனெண்ட்டு கைஸ். அடுத்து M24ல் பார்த்தீங்க அப்படின்னா 4 இருக்குது, 4மே பர்மனெண்ட்டு. என்னது ஹில் ஸ்னைப்பரில் பார்த்தீங்கன்னா 1 இருக்குது. இது ஏதோ பூயா பாஸ்ன்னு நினைக்கிறேன். ஓகே, இது பர்மனெண்ட்டு. அடுத்து VSK 94. ஓகே, இப்போ VSK 94ல் வந்து இந்த ஒரு இப்போ வந்து இல்லை அது ஒன்று இருக்குது. அடுத்து வந்து USPயில் ஒன்று இருக்குது, டஸ்டிகில் ஒன்று இருக்குது, G18 வந்து இருக்குது, 118 ஏதோ ஒன்று இந்த குட்டி டபுள் பேரில் ஒன்று இருக்குது. அடுத்து இந்த என்னது M500ல் 2 இருக்குது. நைஃபில் பார்த்திங்க அப்படின்னா 2 குணாய் வச்சுருக்கோம். நருட்டோ தீமுடி எனக்கு இதான் பிடிக்கும், இதான் வச்சுருக்கேன். அடுத்து இது என்ன கன்றா, இந்த 2 இது அதில் வந்து ஒரு கன்ஸ்கின் வச்சுருக்கேன். அப்புறம் வந்து மினி யூஸில் ஒரு கன்ஸ்கின் இருக்குது, அதில் 5 இருக்குது. 5மே பார்த்திங்க அப்படின்னா பர்மனெண்ட் இல்லை, 4 தான் பர்மனெண்ட்டு. அடுத்து இல்லையா சரி பேன் வந்து பார்த்திங்க அப்படின்னா 8 வச்சுருக்கேன், 8மே பர்மனெண்ட்டு. பெராங் பார்த்திங்கன்னா இருங்க பொறுமையாக காமிக்கிறேன், பொறுமையாக காமிக்கிறேன். 8 பார்த்திங்கன்னா 8மே பர்மனெண்ட்டு. இது வந்து 16 வச்சுருக்கேன். பெராங்கில் 18மே பர்மனெண்ட்டு. அது எனக்கு பிடிச்சது தான். ஆனால் FFல வந்து ஃபஸ்ட்டு வந்தப்போ எடுத்து கன்ஸ்கின் இருந்துச்சு பெரான் ஸ்கின் இது. அடுத்து பேட்டு பார்த்திங்க அப்படின்னா 7 இருக்குது, 7மே பர்மனெண்ட்டு. கட்டானா பார்த்திங்க அப்படின்னா 5 இருக்குது, 5மே பர்மனெண்ட்டு. ஸ்கைட் பார்த்திங்கன்னா 10 இருக்குது, 10மே பர்மனெண்ட்டு. ஃபிஸ்ட்டில் 3 இருக்குது. இதில் வந்து ஒன்று வந்து ஜூஸு கைசன், அப்புறம் ஒன்று ரேம்பேஜ் பண்ணி எடுக்கும்போது கொடுத்தது. அடுத்து இது வந்து ஏதோ மிராக்கல்ஸ் ஃபிஸ்ட்டு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நெல்லில் பார்த்திங்கன்னா 28 இருக்குது, க்ளோவால் 28 இருக்குது, வாட்டர் மேஜிக் மிராக்கல். ஓகே, இதில் வந்து டாப் கிரமில் இது இருக்குது. இது வந்து ஹைப்பர் புக்கில் எடுத்தேன். இது ஒரு இது வந்து கிண்டாமா வந்தது. இது பூயா பாஸ். இது வந்து அந்த ஒரு டிமான் இதில் வந்துச்சு சும்மா. அடுத்து க்ளோவில் பார்த்திங்க அப்படின்னா 28 இருக்குது, 28மே பாருங்கள். இதில் எவன்டா அது மாற்றினது? சரி இது வச்சுப்போமா? ஓகே, இது 28 இருக்குது. ஓகே, இது வச்சுப்போமா? அப்புறம் 8 காமிக்கும், வேணாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 28 இருக்குது, 28மே இதுதான் எனக்கு பிடிச்சது. அப்புறம் இந்த ஒரு க்ளோவல் இதுதான் எனக்கு பிடிச்சது. அதர்ஸில் பார்த்திங்க அப்படின்னா என்கிட்ட ஒன்றுமே இல்லை. சரி கைஸ், இது நான் கையில் என்ன வச்சுட்டு வரேன், என்ன வைக்கலாம்? ஓகே சரி கைஸ், இதில் இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். பை கைஸ், பை கைஸ்.